ஜெபிப்போம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க கெட்சமனே ஜெபத்துக்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவே உம்முடைய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஏறக்குறைய 20 நாட்களை நாங்கள் முடிக்கப் போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நீர் பாராட்டின ஆண்டவரே தயவுகள், இரக்கங்கள், இந்த ஜெபத்தை ஆரம்பித்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இயேசு எங்களை அற்புதமாய் நீ நடத்தி வருகிறதை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு நாள் கூட தடை இல்லாமல் ஆண்டவரே இந்த ஜெபத்தை நடத்த எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகள் ஏராளமாக இருக்கிறது. எத்தனையோ தடைகள் வந்தது, இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ முறை இதற்கு வர முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டதுதான். ஆனாலும் நாம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள உங்களை என்னை ஆண்டவர் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் ஏராளமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை நினச்சி துதிக்கிறீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி. நாம் சிலராக இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும், தேவ மகிமை நம்மை ஆட்கொள்ளும், தேவன் நம்மை பலப்படுத்துவார். கெட்சமனே ஜெபம் என்றால், கெட்சமனே என்பது இயேசுவை பலப்படுத்தின ஒரு இடம். அந்த இடத்திற்கு தான் நீங்களும் நானும் வந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், பலவீனங்கள், ஓ ஸ்தோத்திரம், சரீர பலவீனங்கள், இருதய பலவீனங்கள், ஆத்துமாவில் சோர்வு, இது எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தினோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விமோச்சனம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிற நம்முடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கரத்தை உயர்த்தி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை விசேஷப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு இறங்கி வந்து விடுகிறீர், எங்கள் கேள்விகளுக்கு பதில் தருகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாளைக்கும் நாங்கள் ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாங்கள் ஆசரிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகிற பாடல், கேட்கிற சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு 20வது நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த உபவாச ஜெபம், இந்த கெட்சமனே ஜெபம், 40 நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வனாந்திரத்தில் போய் தனித்திருந்தார். தனித்திருந்து அவர் ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறார். எல்லா விதமான சோதனையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவருக்கு வருகிறது. முடிகிற நேரத்தில் தான் பிசாசு வந்து அநேக சோதனையை கொடுத்தான் இயேசுநாதருக்கு. ஆனால் அந்த சோதனையும் தாண்ட ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். நமக்கும் இந்த ஜெபத்தை முடிக்கிற இந்த நாட்களில் பலவிதமான சோதனைகள் வரலாம். அந்த சோதனையில் இருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஜெபிக்காதவங்களுக்கு சோதனை வராது, உபவாசம் இருக்காதவங்களுக்கு சோதனை வராது, ஆண்டவர் பாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சோதனை வராது.
அவங்கள பிசாசு ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், நல்லா கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது தான் நிறைய சோதனை வரும். ஆனால் இயேசுநாதர் அந்த சோதனை எல்லாம் மேற்கொண்டார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அதை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வரணும். அதுக்கு தான் இந்த ஜெபத்துக்கு வரும். சில இடத்துல 40 நாள் ஜெபம் பண்ணுறாங்க, சில இடத்துல 21 நாள், அவங்க இஷ்டப்பட்ட நாட்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். நாட்கள் முக்கியம் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளிலும் இருந்து மீண்டு வர இந்த இயேசு நமக்கு உதவி செய்வார். இயேசுநாதரும் அவருடைய சோதனையை மேற்கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தி தான் மேற்கொண்டார். இன்றைக்கும் அந்த வார்த்தை நமக்குள் ஆழமாக இருந்ததானால் இந்த சிலுவை தியான ஜெபத்துக்கு வந்திருக்கிற நமக்குள் கர்த்தருடைய வார்த்தை வேரூன்றி இருக்குமானால் நிச்சயமாகவே எல்லா சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். நாம் எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். மகிமையின் தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவர் நாமத்தை சத்தமாய் சொல்லி உயர்த்த போகிறோம். விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு செய்தவற்றை நினைத்து எல்லாரும் மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். Thank you Lord. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லாரும் சொல்லுவோம், எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உயர்த்துவோம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி, ஓ ஹல்லேலூயா, அசுத்தத்தில் இருந்த நம்மை அவர் மீட்டெடுத்து புழுதியில் இருக்கிற நம்மை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணின இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை நினைத்து எல்லாரும் உயர்த்துங்கள். ஓ விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ஓ விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, எங்களை ராஜாக்களாக லேவியனாக உமக்கென தெரிந்து கொண்டே. கைகளை உயர்த்தி ஆரா எங்கள் தெய்வமே, ஆரா ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ,
செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன். எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி உயர்த்துவோம். மாறா எங்கள் இயேசுவே ஆராதனை ஆராதனை. என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. ஓ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இனிமேலும் எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உயர்த்துவோம் ஆராதனை. ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே ஆராதனை ஆராதனை. என் அன்ப எங்கள் இயேசுவே, என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. என் அன்ப இயேசுவுக்கே. எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு மீட்பை உண்டாக்கினீர். எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்தீர், எங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்தீர், எல்லா விதமான ஆறுதல்களையும் கொண்டு வந்தீர். இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கியமாய் பலனோடு சுகத்தோடு இருப்பதனுடைய மிகப்பெரிய காரணம் இயேசு எங்களுக்கு வாங்கி தந்த மீட்பு, சிலுவையில் நீர் எங்களுக்கு கொண்டு வந்த சுகம், ஆரோக்கியம். இது எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டும் தீபமாய் எங்களுக்கு முன்பதாக நீர் சென்று கொண்டு இருக்கிறதுனாலே நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக இருக்க முடிகிறது. உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கிறோம். நீர் காண்பிக்கிற உம்முடைய வழியில் நாங்கள் நடந்து நாங்கள் சேரக்கூடிய அந்த இலக்குக்கு, நீர் வைத்திருக்கிற திட்டத்தின் இலக்குக்கு நாங்கள் கொண்டு போக, நீர் எங்களை கொண்டு போகிற அந்த வழியில் நாங்களும் பின்பற்றி வந்து அந்த இலக்கை நாங்கள் அடைய, ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் சூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடியே உம்முடைய நீதியின் கிரீடத்தை நாங்கள் வாங்குவதற்காக நீர் காட்டுகிற வழியில் நாங்கள் நடந்து வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையில் நாங்கள் தியானித்து நிலைத்திருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமை உம்முடைய ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக ஆண்டுடைய கல்வாரி சிலுவை தியானத்தை, அவருடைய பாடுகளை தியானிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த 21 நாட்கள் ஆண்டவர் நமக்கு தந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும்
நாம் ஒரு நாளை உயிர்த்தெழுந்த ஆராதனை இருப்பதினால் சுருக்கமாக பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பாடல், விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். இருக்கு எல்லா ரத்தத்தை விட இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் காயப்பட்டார் என்று 2 நாட்களாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டவர் சிலுவையில் போவதற்கு முன்பு பல காயங்கள் அவருடைய சரீரத்தில், சிலுவையிலும் காயங்கள். ஒன்று சொன்ன, சாத்தான் எப்படியாயும் அவரை காயப்படுத்தி வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைத்தான். அவன் தோற்று போனான். அடுத்தது பொறாமை. அதனால் பொறாமையினால் அவரை காயப்படுத்தினார்கள். வேதபாரகர் பரிசேயர். வேதபாரகர் பரிசேயர் என்று சொன்னால், இந்த சர்ச்சில் இந்த பரிசுத்தம் பேசுவாங்க பாருங்க, ஓவராக பைபிள் பேசுவாங்க. அவங்கள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான்லாம் அவங்கள்ட்ட தான் ஏமாந்துருக்கேன். பா என்ன வேத அறிவு பாரு, என்ன பக்தி, நம்மளை விட எவ்வளோ வேத அறிவு, வைராக்கியம், சர்ச்சுக்காக வைராக்கியம் காட்டுறாங்க நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் உண்மை அது அல்ல. இந்த பரிசேயர் சதிசேயர்களுக்குள்ளே ஒரு பொறாமை நாவி இருந்துச்சு. அப்படின்னா இயேசு பின்னாடியே ஒரு கூட்டம் சுற்றுது பாருப்பா. அந்த கூட்டத்தை நம்ம பின்னாடி கொண்டு வரணும். நம்ம பின்னாடி அந்த கூட்டத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, என்ன தந்திரம் பண்ணி ஆகிலும் அந்த கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பணும். இந்த பாஸ்ட் குடும்பத்தோடவே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. பாஸ்டோடவே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் படுற கஷ்டம்தான் இயேசுவுக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் தான் இப்படி இருக்கேன், என் குடும்பம் தான் இப்படி இருக்கு, என் சரீரம் தான் இப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் மத்தேயு 27 வாஸ்தா, அப்பா எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, இன்னும் நான் புதுசாக இன்னும் இந்த திருப்பூரில் நான் பாதிக்கப்படலை, எனக்கு முன்பாக இயேசு இதே பாதையில் போயிருக்கிறார். ஆகவே நான் இப்போ போகிற பாதை, கஷ்ட சூழ்நிலை, அவமான, நிந்தை, சரீரம் பாதிப்பு, இதெல்லாம் ஆண்டவர் அறிவார். நல்லா கவனிங்க, அவரை சிலுவையில் அறைய பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று அரசியல். நம்முடைய சபைக்குள்ள அரசியல் என்றைக்கு வந்துச்சோ அன்றையிலிருந்து நானும் ஏதேதோ முயற்சி பண்ணோம். நம்ம எல்லாம் ஜெபம் என்ன செய்யணும்னா, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள அரசியல் வரக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், அரசியல் வரக்கூடாது. இங்கே அரசியல் பிரச்சனை தான். ஆனால் அது வேற, வெளியே சொல்லும்போது அது வேற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனால் இங்கே இயேசுவுக்கு நடந்தது எல்லாமே அரசியல் சம்பந்தமா. யார் இந்த யூதா தேசத்தை ஆட்சி பண்ணுவது, இதுதான் பிரச்சனை. அவர் மேல் குற்றம் சாட்டின பெரிய குற்றம் எது தெரியுங்களா? நிறைய குற்றம் வச்சாங்க. ஆனால் ஒரு குற்றம் கூட அது உண்மை இல்லை என்பதை தேவன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். கடைசியில் ஒரு பெரிய குற்றம், அந்த ஒரு கூட்டம் தன் பக்கம் திருப்புறதுக்கு, அரசியல் பண்ணுவதற்கு செய்த ஒரு குற்றம், யூதருக்கு ராஜாங்கிற அந்த வார்த்தை. நீங்க வீட்டில் போய் வாசிங்க, மத்தேயு 27 அந்த சிலுவைக்கு மேலே லத்தீன் மொழி, கிரேக் மொழி, இத பாருங்க இருக்கா. எல்லா பாஷைக்காரர்களும் அந்த ஏரியாவில் வந்தவனுங்க எல்லாம் பார்த்து அதை படிச்சுட்டு கேலி பண்ணுவதற்காக, அவரை அவமானப்படுத்துவதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சிலுவை சுமந்த வேதனை விட, சாட்டையில் அடித்த வேதனை விட, தெருவில் இழுத்து கொண்டு போனார்களே அந்த வேதனை விட, இந்த அவமானம் இருக்க
இது அவருடைய இருதயத்தை பிளந்துருச்சு, புண்ணாக்கிருச்சு, மனதை புண்படுத்தினாங்க. இந்த வார்த்தையை சொல்லி கேவலப்படுத்தினாங்க, புண்படுத்தினாங்க. இவன் ராஜான்னு சொல்றான், இந்த அரசியல் சொன்னனே, அதுக்கு நான் இந்த வார்த்தையை கொண்டு வரேன். கவனிக்கிறீங்களா? அரசியல் உள்ள வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. வேற ஏதோ குற்றப்படுத்தினா ஒன்றும் நடக்காது. ஜனங்க இந்த கூட்டம் நம்ம பக்கம் வராது, இயேசு பக்கம் பெரிய கூட்டம் போயிடும், அவரை பிடிக்க முடியாது. ஆகவே இந்த வார்த்தையை தந்திரமாக, அந்த படித்தவனுங்களுக்கு அறிவு அப்படிதான், அறிவுன்னு சொல்ல முடியாது, பிசாசு கொடுக்குற தந்திரம். அவனுங்கெல்லாம் பாஸ்டர்க, வேத பண்டிதர்கள், பரிசேயர், சதிசேயர், வேத சாஸ்திரிகள், இவர்களெல்லாம் வேத அறிவுள்ளவர்கள். ஆனால் இந்த அறிவு இல்லை. சிலருக்கு வேத அறிவு இருக்கும், அதோட நமக்கு கொஞ்சம் இந்த அறிவை வேலை செய்யணும். இவனுங்க இந்த எழுத்தை மேலே எழுதி போட்டது எல்லாரும் பார்த்து இந்த பரியாசம் பண்ணது ஆண்டவர் மனம் புண்ணாயிடுச்சுங்க. நான் சொல்கிறேன், அவர் சரீர காயத்தை விட இருதய காயம் ரொம்ப அதிகம். அது அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை. போகிற வர்றவங்கெல்லாம் அதை படிச்சு. ஆனால் இன்னொரு நல்ல கவனிங்க, இவனுக்கு எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சத்துரு கொண்டு வரானோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. இவனுக்கு எழுதி போட்டது யூதருக்கு ராஜான்னு எழுதி போட்டாங்க. அது அவமான வார்த்தை. தட்டி பிடிக்கிறானுங்க, எழுதி வச்சு பிடிக்கிறானுங்க. இயேசுவுக்கு கேவலப்படுத்துகிற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் போய் நின்ன மாதிரி அதை பிடிக்கிறானுங்க. இதை வச்சு செஞ்சு பிடிச்சி அந்த எழுத்தை பார்த்தா படித்தா கண்டிப்பாக ஒருத்தனும் போக மாட்டாங்க இயேசுகிட்ட. நான் எப்பவுமே என்னை சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உங்களையும் சம்மந்தப்படுத்திக்கங்க, சரியா? அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். நான் பேசுகிறது அப்படி பேசுவேன், உங்களையும் நினச்சிங்க அதில். இவங்களை, இந்த குடும்பத்தை எந்த விதத்தில் அவமானப்படுத்தலான்னு பார்ப்பான் சாத்தா, ஒன்றும் நடக்காது. கடைசியில் ஏதாவது ஒன்றை கையில் எடுப்பான். இந்த வார்த்தை யூதருக்கு ராஜா என்று அவன் எடுத்தான். இந்த அவமான வார்த்தை சுவிசேஷ வார்த்தையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, இந்த அவமான வார்த்தை சுவிசேஷ வார்த்தையாக. இவனுங்க நடச்சி போட்டது இயேசுவை அவமானப்படுத்த அந்த தட்டியை பிடிச்சானுங்க அவனுங்க எழுதி. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு அங்கிருந்து, நீ அப்படி எழுதுறியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கல்லன், வலது பக்கத்தில் இருந்த கல்லன் அப்படி பார்க்குறான். அந்த வார்த்தை அவனை தொட்டது. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவன் பார்க்கிறான். யார் இவர்? யூதருக்கு ராஜா. அப்படி பார்த்தான் பாருங்க. இவன் பைபிள் ஸ்கூல் போகல, கல்லன் பைபிள் ஸ்கூல் போல, ஒரு முறை கூட பைபிளை தொட்டதில்லை, சர்ச்சுக்கு போனதில்லை, உங்களை போல வந்தோடனே அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபம் பண்ணதில்லை, காணிக்க கொடுத்தவை இல்லை. ஆனால் அந்த கல்லன் அப்படி ஒரு வார்த்தை அப்படி பார்த்தான் பாருங்க. அந்த சுவிசேஷமாக அவனுடைய உள்ளத்தில் கிளிக் ஆயிடுச்சு. இவர் யூதருக்கு ராஜாவா? எப்பனா இவர் மறுபடியும் வரப்போறாரு. இந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. அப்போ சொல்றான் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில், நீர் வரும்போது, அல்லேலூயா, நீர் வரும்போது அடியனை நினைத்தர். நீர் ஒரு நாள் ராஜாவாக வரப்போகிறீர். ஓவர் பரிசுத்தம் பேசுற, சபை மேல இன்னும் வைராக்கியம் இவனுங்களுக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அந்த பரிசேயர் சதிசேயர் இயேசுவை அவமான அந்த வார்த்தை, நான் சொல்றேன், எதையும் தாங்கிக்கிட்டார் ஆண்டவருங்க. இதை அவர்னால தாங்க முடியல. இருதயம் புண்ணாயிருச்சுங்க இயேசுவுக்கு. அந்த அவமானம். உங்களையும் அப்படி படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவமானப்படுத்தின அந்த வார்த்தையை சுவிசேஷ வார்த்தையாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற வார்த்தை ஆசீர்வாத வார்த்தையாய் மாறும், சந்தேகம் இல்லை. இந்த கல்லன் அப்படி பார்த்தா அந்த வார்த்தையை, அவ்வளோதான். ஒரு ஆவியான அவனுக்கு ஒரு ரட்சிப்பு அங்கேயே கொடுத்துட்டார். இந்த வசனத்தை படித்த உடனே, அந்த வார்த்தை படித்த உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவர் ராஜா, இயேசு ராஜா தான், அவர் மீண்டும் வருவார். அப்போதான் அந்த வசனத்தை சொல்கிறான், நீர் மீண்டும் வரும்போது அடியனை நினைத்தருளும். இந்த வார்த்தை சுவிசேஷ வார்த்தையாக அவனுடைய இருதயத்தை தொட்டது. அவன்
உலகத்தான் அந்த அரசியல் பண்ணவன் அரசியல் பண்ணணும்னு சொல்லி அந்த எழுத்தை போட்டான். இன்னைக்கு நிறைய அரசியல் பண்ணணும்னு சொல்லித்தான் சில வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். எத்தனை வேதனை பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லாம் தாங்கிட்டாரு. அந்த அவமானம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. நான் எடுத்த குறிப்பு இன்றைக்கி யூதாஸை பற்றி பேச வந்தேன், இன்றைக்கி மாறி போச்சு. ஆக என் குறிப்பை நான் மூடி வச்சிடுறேன். நல்லா படிங்க, கவனிங்க, சத்தமாக வாசிங்க. நான் அடைந்ததுன்னா அந்த அவமானம் அடைஞ்சார்ல, அது பவுல் சொல்றார். இயேசு அடைஞ்ச அவமானம் இந்த புண்ணாயிருச்சு அவருடைய. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே தமது பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்தது உண்மை, சரித்திரம் சொல்லுகிறது. யாரும் மறுக்க முடியாது. இயேசு சிலுவையில் மரித்தார், சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். புரியுதுங்களா? உலகம் சொல்லுகிறது இயேசு சிலுவையில் மரித்தார். வேதம் சொல்லுகிறது இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். அதுலேயும் இன்னும் பெரிய வெளிப்பாடு தான் இது. உலகத்தில் எந்த கடவுளை கும்பிட்றவனை போய் கேட்டாலும் இயேசு சிலுவையில் மரிச்சாருன்னு அவன் ஒத்துக்குவான். சரித்திரம். ஆனால் அது சரித்திரம். வேதம் சொல்லுகிற சத்தியம் எது என்றால், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அது அடுத்த இன்னும் வேகமா போனா, வேத வாக்கியங்களின்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். அனுமதி இல்லாம ஒருத்தனும் உங்களை கை நீட்ட முடியாது. அப்படி நடக்க விட மாட்டார். இந்த வார்த்தை அவமானப்படுத்தின வார்த்தைங்க, அது தாங்க முடியலைங்க. தயவு செய்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன், யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன். ஆமென். கணவன் மனைவி அவமானப்படுத்தாமல் இருக்க உதவி செய்வாராக. மனைவி புருஷனை கணவனை அவமானப்படுத்தாமல் இருக்க உதவி செய்வாராக. பிள்ளைகளை நான் அவமானப்படுத்த மாட்டேன், ஒரு தீர்மானம் எடுப்போம். பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கேட்டுக்கொண்டிருக்கிற காலேஜோ சின்ன உயர்நிலை பள்ளி படிச்சிருக்கிற பிள்ளைகளே, தம்பி, உங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்தாத. யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு ஒப்புக்கொடு, யாரையும் அவமானப்படுத்தாத. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் தாங்கிட்டாருங்க, அது தாங்க முடியல. இந்த அவமானம் சிலுவையை தாங்கிக்கிட்டாருங்க, அடிச்சானுங்க தாங்கிட்டாரு. ஆனா அந்த அவமானப்படுத்தினதை தாங்க முடியல. ஆனா ஒன்று, வேத வாக்கியத்தின்படியே, அடுத்த வசனம் 4ஆம் வசனம், வேத வாக்கியங்களின்படியே அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அந்த வேத வாக்கியம் அதை கவனிக்கணும். சும்மா அவரை கொண்டு சிலுவையில் அறையில. இப்போ 3வது சத்தியம். ஒன்று, உலகம் சொல்லுகிறது இயேசு சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், சிலுவையில் அவர். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். அப்படி சொல்லணும். வேதம் சொல்லுகிற சத்தியத்தை தான் முக்கியம். அதை விட இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும்னா, வேத வாக்கியங்களின்படியே. இந்த 3 ஸ்டெப்பு பாருங்க. உலகத்தா ஒரு மாதிரி சொல்றான், சிலுவையில் அறையப்பட்டு செத்தார். தெய்வ பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன சொல்லணும்? என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், சிலுவையில் மரித்தார். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதை பிசாசு மறைக்க பார்ப்பான். நீங்க எங்க பேசும்போதும் அதை கொண்டு வந்துடணும். என் பாவத்துக்காக தான் சிலுவையில் மறைச்சார் அப்படின்னு சொல்லணும். 3வது, வேத வாக்கியங்களின்படியே. வேத வாக்கியங்களின்படி இப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. அந்த வேதனையை பாருங்கள். அப்படி போய்கொண்டு இருக்கிறாங்க. நியாயமா சொல்ல போனா, சிலுவையில் அறைவது ரோமர்களுக்கு அருவருப்பு. அவன் அந்நியனை தான் தண்டிப்பான். யூதர்களுடைய பிரகாரம் தான் இயேசுவை தண்டிச்சிருக்கணும். யூதர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா?
என்ன? கல்லெறிவது. கல்லெறிஞ்சு தான் இயேசு கொண்டிருக்கணும். ஆனால் யூதர்களுடைய வழக்கத்தின்படி இல்லாமல் ரோம வழக்கத்தின்படி இல்லை. ரோமர் ரொம்ப இழிவான ஒரு மோசமான ஆட்களை தான் சிலுவையில் அறைவாங்க. இயேசு எங்கே கொண்டு போயிட்டானுங்க பாருங்க, எந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டானுங்க பாருங்க. நீ என்ன வெங்காலும் கொண்டு போகலாம் யாரையும், இயேசு அந்த நபரை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இது ஆண்டுடைய பிள்ளைகளும் கேட்குறாங்க, உங்களுக்கு எதிரான விரோதிகளும் இந்த சத்தியத்தை கேட்குறாங்க. அவனுடைய கண்களும் கர்த்தர் திறப்பாராக. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவமானப்படுத்த எழுதப்பட்ட வார்த்தை சுவிசேஷ வார்த்தையாய் கர்த்தர் மாற்றினார். அந்த வார்த்தை கள்ளன் பார்த்தபோது தான் அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது, பரலோக நம்பிக்கை வந்துச்சு. அவன் நீர் வரும்போது, அப்படிதானே இருக்கு லூக்கா 23, நீர் வரும்போது அடியேனை, அப்படின்னா நீர் மறுபடியும் வருவீர், ராஜாவாக வருவீர். ராஜா என்று அவமானப்படுத்தினான், யூதருக்கு ராஜா என்று அவமானப்படுத்தினான். ஆனால் கள்ளனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் பைபிள் ஸ்கூல் போல, சர்ச்சுக்கு போல, காணிக்கை கொடுக்கல. அவன் சொல்றான், கண்டுபிடிச்சிட்டான், இயேசு ராஜா, அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த சத்தியம் அவனுக்கு பிளாஷ் ஆனோன்ன உடனே அவன் சொல்றான், நீர் வரும்போது அடியனை நினைத்தரலும், என்னையும் கூட்டிட்டு போயிருங்க, உங்களுடைய வருகையில் என்னையும் அழைச்சிட்டு போயிருங்க. இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அதை அவமானப்படுத்தின வார்த்தை சுவிசேஷ வார்த்தையாய் கர்த்தர் மாற்றினார். உங்களையும் அவமானப்படுத்துகிற வார்த்தை அது நல்ல வார்த்தையாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு அது ஆசீர்வாதமான வார்த்தையாய் கர்த்தர் மாற்றுவார். நினச்சி எனக்கு 21 நாள் ஜெபத்தை நினச்சி என்ன நினைக்கிறேன்னா, நான் நினச்சேன், நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இருக்கிற ஊழியர்களிலே நான் தான் இவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், நான் தான் இவ்வளோ உடைக்கப்படுறேன். இல்லவே இல்லை இல்லைன்னு சத்தியத்தை என் கண்களை திறக்கிறதுக்காக இந்த 21 நாள் எனக்கு தந்தார். மற்ற 27 படிச்சு பாடுறா பரமானந்தம். இதை விட மோசமான நிலைமைக்கு இயேசு போனாரு. எல்லாம் அது அவருக்கு ஆசீர்வாதமா மாறுச்சு. எழுத்து அவமானப்படுத்தின எழுத்துங்க எதையும் தாங்கினார். அந்த அவமானத்தை அவனால் தாங்க முடியல. ஆனால் அந்த அவமான வார்த்தை தான் அந்த பக்கத்தில் இருந்த கள்ளனை அப்படியே ரட்சித்தது. மறுபடியும் அதை சொல்றேன், உங்களை அவமானப்படுத்துகிற வார்த்தை அநேகருக்கு அது ஆசீர்வாதமான வார்த்தையாய் கர்த்தர் மாற்றி தருவார். அப்புறம் அவர் சிலுவை அந்த வேதனை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க, தோள்பட்டையெல்லாம் செதஞ்சிருச்சு, அந்த வெயிட் தாங்க முடியல, அடிக்கடி கீழே விழுகிறாரு. பார்த்த உடனே அங்கே இன்னொருத்தன் போயிட்டுருக்கிறான், அவனை கூப்பிட்டு அந்த சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. மேலே ஒரு இறக்கம் பாறை இவனுங்களுக்கெல்லாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் உண்மை அது இல்லை. சீக்கிரமாக கூட்டிகிட்டு போனோம் அவரை. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஒரு பிணம் தொங்கிட்டு இருக்கக்கூடாது, சரீரம் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு முக்கியமான நிகழ்ச்சி, எடுங்க பாடி எடுங்கங்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம், சார் நாளைக்கு கோயில் ஃபங்க்ஷன், இன்னைக்கு நைட்டே எடுத்துருங்க அப்படிங்கிறான். புரியுதுங்களா? இங்கே விசேஷம் இருக்குது, நாளைக்கு இந்த வாரம் ஒரு விசேஷம் இருக்குது, சீக்கிரமாக நைட்டோட நைட்டை அடக்கம் பண்ணிடலாம். பாவம் வச்சு ஒரு மரியாதை செலுத்தி ஒரு அழுது ஒரு அன்பு அந்த இறக்கம் காட்டி கொண்டு இல்லாமல் தூக்கி வீசிடாங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இயேசுவுக்கு பண்ணாங்க. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மேலே ஒரு சரீரம் தொங்கிட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரமாக அவர் மறிக்கணும், அடக்கம் பண்ணிட்டா பண்டிகை அந்த நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிடலாம் பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லி தான் வேகமாக போகணும். இப்போ இயேசு விழுந்து ஏன்னா முதல்ல கெச்சமனை தோட்டத்திலே பாதி உயிர் போயிடுச்சுங்க, நிறைய ரத்தம் போயிடுச்சு, அரை உயிரில் தான் இருக்காரு. அதில் பசி, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. இதெல்லாம் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி வந்து உட்காந்துருக்கீங்க, ரத்தம் சரீரத்தில் சரியா இல்லை, சாப்பாடு சரியா இல்லை, தூக்கம் சரியா இல்லை. அடுத்தது காயப்படுத்தினது, அது ஒரு வேதனை விட அதிக வேதனை அவமானம். அதுதான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதுதான் நம்ம ஜெபம் பண்ணி, யாரையும் நாம் அவமானப்படுத்தாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். வேணா அடிச்சிருங்க யாரையாவது, கோவம் வந்தா தயவுசெய்து அவமானப்படுத்திடாதீங்க. இயேசு அதை தாங்கவே முடியலைங்க, அவ்வளோ அவமானம். ஆனாலும் ஒன்று வேத வாக்கியங்களின்படியே, ஆமென், இயேசு மரித்தது உலகம் சொல்லுகிறது, அது சரித்திர உண்மை என்று சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் மரித்தார் என்று எவனும் ஒத்துக்கொள்வான்.
ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் அதை விட கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்தாலும் என் பாவத்துக்காக சிலுவையில் இயேசு மரித்தார். இந்த வசனம் அதை விட மேலே போகுது. வேத வாக்கியங்களின்படியே இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். வேத வாக்கியங்களின்படியே இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை எங்கே போனாலும் நீங்கள் பேசணும். இந்த 3 படியை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, இவன் தூக்கிட்டு போகிறான். ஏன்னா சீக்கிரமாக போகணும். அவன் ஒரு நல்ல வாலிபன், திடகாத்தமாக இருக்கான். அவன் நல்லா சாப்பிட்ருக்கான், தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கிறான். ஆகவே இவன் தூக்குனானா போயிடலாம் வேகமாக. சீக்கிரமாக இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி சீக்கிரமாக அவரை கொன்று சீக்கிரமாக இறக்கிடணும். அப்போ தான் நம்ம பண்டிகை கொண்டாட முடியும் என்று சொல்லி அவ்வளோ வேகப்படுத்த அவனை கொண்டு போனாங்க. வேகமாக கொண்டு போகப்படுகிறான். ஆண்டவர் கொண்டு போகப்படுகிறார். அங்கேயும் அந்த எழுத்து, அவரை அவமானப்படுத்தின எழுத்து, ஆண்டவர் அதை சுவிசேஷ எழுத்தாக, சுவிசேஷ வார்த்தையாய் கர்த்தர் மாற்றினார். நமக்கு எதிராக எழுதப்படுகிற வார்த்தை, நமக்கு எதிராகிற வருகிற தீய வார்த்தைகள் எல்லாம், அவமான வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த ஒரு வார்த்தை ஒரு கல்லணையே ரட்சித்தது. அவன் இன்னும் பைபிளை திறந்து படிக்க நேரம் இல்லை, ஞானசம் எடுக்கல. ஆனாலும் அந்த வார்த்தை படித்த உடனே யூதருக்கு ராஜா, அப்பனா அவர் இயேசு ராஜா தான் ஒத்துக்கொண்டான். மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார் என்று அந்த சத்தியம், அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வார்த்தையை படித்தோன்னே அவனுக்கு ஒரு சத்தியம். நமக்கெல்லாம் நிறைய படித்தா தான் ஏறும். ஒரு வசனத்திலேயே கர்த்தர் ஆவியான நம்மோட பேசணும். ஒரே வார்த்தையில் சத்தியத்தை நம்மளுக்கு ஆண்டவர் புரிய வைக்கணும். அந்த கிருபையை தருவாராக. ஆகவே 27ஆம் அதிகாரம் முழுவதுமாக வீட்டில் போய் வாசிங்க. மறுபடியும் ஒரு வசனம் அருமையாக வாசிங்க, அதை முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 15:3. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓ, இந்த வார்த்தை தான். ஓ, சரி சரி, வாசிங்க 3ஆம் வசனம். பிரதானமாய் ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே, அதுதான் ரொம்ப முக்கியம், இந்த வேதத்தின்படி அவர் நமக்காக மரித்தார். ஆகவே திடீர்னு அவர் மரிக்கலை. ஏற்கனவே அவர் நமக்காக மரிக்க வேண்டும் என்று பிதா சித்தம் நோக்கம் வைத்திருந்தார். அதுதான் வேத வாக்கியங்களின்படியே. அந்த மெயின் லைன், கீழ் லைன், நமது, என்னுடைய, ஸ்டீபன் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களுக்காக. அதுதான் அவர் மரித்தார். இயேசு சிலுவையில் ஏன் மரித்தார்? ஏதேதோ அவனுங்க ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டினார். ஆனால் மெயின் அரசியல் வந்துருச்சு. அவர் ராஜான்னு சொல்கிறான்னு சொல்லி அந்த பிரச்சனை கொண்டு வந்தானுங்க. இயேசுவோடு இருக்கிற கூட்டத்தை கலைக்க முடியல. இவன் பக்கம் திருப்பணும்னு பார்த்தானுங்க, நடக்கலை. கடைசி எந்த முடிவுக்கு வந்துட்டானுங்க? அரசியலை கொண்டு வந்துட்டானுங்க. மதம் கொண்டு வர முடியல. யூத மதத்தை பற்றி பேசி பிரச்சனை பண்ண முடியல. அரசியல் பேசின உடனே ஒரு கூட்டம் அப்படியே சாகும். இவன் ராஜாவா? இவன் தலைவனா? இவன் தான் பாஸ்டரா? இவன் தான் குடும்பமே ஆட்சி பண்ணணுமா? அப்படிங்கிற மாதிரி ஜனங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் பிசாசு. எவ்வளோ தந்திரமா! யார் அவர்கள்? பாஸ்டர்கள் அவனுங்கெல்லாம், பரிசேயர்லாம் ஊழியக்காரனுங்க, வேத அறிவுள்ளவனுங்க. மேடையில் ஏறினா விளையாடுவாங்க வசனத்தில். ஆனால் அவனுங்க பண்ண வேலை தான் இத்தனையும். அந்த அரசியலை உள்ளே கொண்டு வந்தானுங்க. ஈஸியாக அவர் அப்படிச்சிட்டானுங்க. அவன் நினச்சானுங்க இதை வச்சு ஆண்டவர் முடிச்சிடலான்னு. ஆனால் ஆண்டவர் அதுலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தார். அந்த வார்த்தையை கல்லனை ஆண்டவருடைய பிள்ளையாக மனம் திரும்ப செய்தது, பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தினது. ஆகவே நம் படுகிற ஒவ்வொரு வேதனையிலும் ஒரு ஆத்துமாவை கர்த்தர் நிச்சயமாய் தொடுவார், ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்ல? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இப்போ பாருங்க, இவ்வளவு அவமானப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். நீங்களும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை, என் இருதயத்தை ஏசப்பா அப்படி மாற்றிக்கிட்டார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க,
இன்றைக்கு உங்களுடைய இருதயம் முகம் கட்பாறை போல் மாறுவதாக. என்னடா இவ்வளவோ தொந்தரலை கொடுத்தாலும் அப்படி நிற்கிறானே, ஏன்னா கட்பாறை. அவருடைய முகம் இப்படி இருக்கே, கட்பாறை. நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய முகத்தை கட்பாறை போல கர்த்தர் மாற்றுவாராக. எவ்வளவு அவமான நிந்தனை வந்தாலும் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணுவோம் இன்றைக்கு. ஆண்டவரே, என் முகம் கட்பாறை போல இருக்கட்டும் அப்பா, என் இருதயம் கட்பாறை போல இருக்கட்டும் அப்பா. கட்பாறை அப்படியே தான் இருக்கும். ஆமென். அசையாது. என்ன வேட்டு வச்சாலும் அசையாது, வெடி வச்சாலும் அசையாது. அவனுக்கு தெரியல இயேசு யாருன்னு தெரியல, அவர் ஒரு பெரிய கட்பாறை. இயேசு ஒரு முறை சொல்றார், இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுருவை ஒரு கல்லை போல ஆக்கிட்டார். அதுக்கு முன்னாடி அவன் பேதுரு நாணல், இப்படின்னு சாஞ்சிருவான், அப்படியும் சாஞ்சி, ஏ டீமுக்கும் சாஞ்சிருவான், பி டீமுக்கும் சாஞ்சிருவான். ஏ டீம் பி டீம் தெரியுமா? சிலருக்கு தெரியாததுக்காய் ஸ்தோத்திரம், தெரியாமே இருந்துக்குங்க. இதெல்லாமே ஓப்பனாக பேச முடியாதுங்க. ஏ டீமுக்கும் சாய்வாங்க, பி டீமுக்கும் சாய்வாங்க. இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உலகம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர். வேஷம் போடு விசுவாசிகள், வேஷம் போடு ஊழியக்காரன்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு எத்தனை அவமானம் வந்தாலும் நம்முடைய முகத்தை கட்பாறை போல மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அவனுக்கு தெரியணும், பரிசேயர் சதுசேயனுக்கு தெரியணும். இயேசு எல்லாம் பாருங்க, என்ன தான் அவர் இது பண்ணாலும் அவர் கட்பாறை போல அவருடைய முகத்தை வைத்து கொண்டார். நமக்கு அந்த கிருபை கர்த்தர் தரணும். சீக்கிரம் உடஞ்சிடும். சின்ன யாருன்னா பேசணும், அப்படி ஒரு சின்ன பாதிப்பு வந்து அப்படியே உடனே இல்லை, நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் தான் நம்மளை அப்படி மாற்றணும், கட்பாறை போல மாற்றணும். கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்றுவாராக. ஜெபம் செய்வோமா? நாளை ஈஸ்டர் ஆராதனைக்காக ஜெபம் செய்வோம். பாக்கியம் சிஸ்டர் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க இன்னைக்கு வரல, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். நேற்று தவறி கீழே விழுந்துட்டாங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லையா? ஒன்றும் எலும்பு பாதிப்பெல்லாம் இல்லை. சரி, ஜெபம் பண்ணுவோம். பாக்கியம் அந்த சகோதரிக்காக ஓடி ஆடி ஆண்டுடைய காரியங்களை செய்கிறவங்க. நேற்று தவறி கீழே விழுந்துட்டாங்க, உதட்டிலையும் கையிலையும் அடிபட்டிருக்கு. ஆண்டுடைய தழும்புள்ள கரம் அவர்களை சுகமாக்கட்டும். ஆண்டுடைய ரத்தம் அவருடைய சரீரத்திலே பாயட்டும். அல்லேலூயா. ஓ, அவருடைய காயங்கள் ஆற்றுவீராக, அவங்களை மீண்டும் சுகமாக்கி எழுப்புவீராக, இந்த குடும்பத்தை ஆதரிப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை அவமானம், தாங்க முடியாத அவமானங்கள், எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த, எங்கள் சபையை அவமானப்படுத்த, தனிப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஊழியரையும் அவமானப்படுத்த சத்துரு எழும்பி இருக்கிறான். அந்த அவமான வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாற்றுங்கப்பா. யூதருக்கு ராஜா என்ற அவமான வார்த்தையை ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த வார்த்தையை மாற்றினீரே, அதே போல எங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வல்லமையுள்ள வார்த்தையாய் மாறி, ஆசீர்வாத வார்த்தையாய் மாறி, ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கோம். யாரையும் நாங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது, யாரையும் நாங்கள் புண்படுத்தக்கூடாது என்று ஜெபம் பண்ணியிருக்கோம். மனைவி கணவனை வேதனைப்படுத்தக்கூடாது, வார்த்தையினாலே புண்படுத்தக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோரை புண்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை புண்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் ஆறுதலாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களால் யாருக்கும் வேதனை வரக்கூடாது, யாருடைய மனசும் புண்படக்கூடாது என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பரிசேயர் சதிசேயர் எவ்வளவு காரியம் செய்தார்கள். ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாவத்துக்காக தான் நீர் மரித்தீரப்பா. நீ சிலுவையில் தொங்கினது எங்களுடைய பாவத்துக்காக தான். ரெண்டாவது, வேத வாக்கியம் நிறைவேற. அல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேற தான் சிலுவைக்கு போனீங்க. இன்னைக்கு அநேகர் தங்களை எப்படியோ ஆண்டவரே மாய்த்து கொள்கிறார்கள். அப்படி நீர் மறிக்கல, நீரே மரணத்தை விரும்பல. வேத வாக்கியம் நிறைவேற தான் சிலுவைக்கு போனீங்க. ஆண்டவரே, தற்செயலா திடீர்னு சாகல, ஆண்டவர் திடீர்னு உம்முடைய உயிர் போகல, வேத வாக்கியம் நிறைவேற தான் உம்முடைய மரணம் நடந்தது. ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே அந்த மரணம் ஏற்பட்டது. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் வேத வாக்கியத்தின்படி ஒவ்வொன்றும் நடக்கட்டும் அப்பா.
உடைய வசனத்தின்படி எங்கள் குடும்பத்தை நடத்தும், எங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாளை ஈஸ்டர் ஆராதனைக்காக எல்லார் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நாளை ஈஸ்டர் ஆராதனை ஒரு நல்ல வார்த்தை கொடுங்கப்பா. தேவ பிரசன்னத்தால் ஜனங்களுக்குள்ளே மரித்த நிலைமையில் வருகிற அநேகர் உயிர் பெறட்டும், எங்கள் சபை உயிர் பெறட்டும், ஆவியில உயிர் பெறட்டும் அப்பா. நாங்கள் எழும்புவோம், சொல்லுங்க எழும்புவோம். ஹல்லேலூயா. எல்லா சூழலை விட்டு நாங்கள் எழும்புவோம். ஹல்லேலூயா. நாங்கள் கழுகின் வம்சம், ஆமேன், காகத்தின் வம்சம் அல்ல. எங்களை எழுப்புவீர், எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீர். ஆண்டவரே, கல்லறையின் அனுபவத்துக்குள், இதுவரைக்கும் சிறைச்சாலை அனுபவத்துக்குள் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வரப்போகிறீர். 3 நாள் தான் இயேசுவை அடக்கி வைக்க முடிந்தது. இந்த உலகமும் ஆண்டவர் பிசாசு எங்களை கொஞ்ச நாள் தான் அடக்கி வைக்க முடியும். ஆண்டவர், நீர் எங்களை வெளியே கொண்டு வர போகிறீர் அப்பா. இந்த ஊழியத்தை பிரகாசமாய் வெளியே கொண்டு வர போகிறீர். ஆண்டவரே, நீர் மகிமைப்பட போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை உயிர் தெழுந்த அந்த நாளை கொண்டாட கிருபை தாங்கப்பா. தேவ பிரசன்னத்தால் நிரப்பும், ஜனங்களை, ஆத்துமாக்களை நிரப்புங்கப்பா. புது ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்க. பின்மாறி போன ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர், யாரெல்லாம் போயிட்டாங்களே என்று வேதனைப்பட்டு நாங்கள் ஜெபித்தோமோ அந்த பின்வாங்கி போன ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் நாளைக்கு ஈஸ்டர் ஆராதனையில் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு ஆறுதல், தைரியம், உற்சாகம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இந்த ஊழியத்தை பொறுப்பெடுங்க, வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த சிலுவை தியான கூட்டத்தில் பங்கு கொண்ட குடும்பத்தோடும் பிஸ்னஸோடும் நம்முடைய ஊழியத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.